ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகு சிங்கர் திருவடிகளே சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். 108 திவ்யதேசங்கள் வரிசையிலே 12வது திவ்யதேசம் திருக்குடந்தை என்று சொல்லக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கோமளவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலை பற்றி இந்த நாளிலே அனுபவிக்கவிருக்கிறோம். சாரங்கம் என்ற வில்லை மட்டுமா இந்த எம்பெருமான் பிடித்துள்ளான். பஞ்சாயுதங்களையும் தாங்கக்கூடியவனாக பஞ்சாயுத பாணியாகவே உற்சவ பெருமாள் இங்கே சேவை சாதிக்கிறான். நான் 108 திவ்யதேசம் என்று சொல்லும் பொழுதே ஆழ்வார்கள் அமுத பாசுரங்களால் தொழுது திவ்யதேசங்களைத்தான் இதிலே முன்னிலைப்படுத்துகிறோம். அப்படியானால் அந்த பாசுரங்களுக்கெல்லாம் அவை எங்கே இருக்கிறது என்ற நோக்கத்தோடு அதை தொகுப்பதற்காக பாடுபட்டாரே ஸ்ரீமன் நாதமுனிகள். அந்த நாதமுனிகளுக்கு அற்புதமாக இந்த திவ்யதேசத்தினுடைய மகிமைகளை எல்லாம் பாடிய ஆழ்வார்களின் பாசுரங்களை வெளிப்படுத்தி இப்படிப்பட்ட பாசுரங்கள் அநேகமாக இருக்கின்றன என்று சொல்லி ஒரு அடையாளம் செய்து காண்பித்து அவரை விசேஷமாக இந்த திவ்ய பாசுரங்களை எல்லாம் அனுபவித்த நம்மாழ்வார் அவர் சேவித்து அதன் பிறகு அவர் எப்படியெல்லாம் 4000 திவ்ய பிரபந்தங்களை ஒருங்கிணைத்தாரோ அதற்கு மூல தலமாகத்தான் இந்த தலம் விளங்குகிறது. எப்படி என்று பார்த்தால் ஸ்ரீமன் நாதமுனிகள் திருக்குடந்தைக்கு வருகிறார். அப்படி வந்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய அத்தியாபக சுவாமிகள் ஆழ்வாருடைய பாசுரத்தை பாடும் பொழுது நிறைவாக 1000ல் இவை 10 என்ற பதம் வரும் பொழுது அப்படியே நாதமுனிகள் தன்னை மறந்து 1000ல் இவை 10 என்றால் இன்னும் எத்தனை பாசுரங்கள் இருக்கின்றன என்று கேட்ட பொழுது ஆழ்வார்கள் 4000 எவ்வளவு இருக்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு இவைதான் கிடைத்திருக்கிறது என்று அங்கு சொன்னார்கள். அதை கேட்ட சுவாமி நாதமுனிகள் உடனடியாக அது எங்கே சென்று பெறுவது, அதற்கான தலம் எது என்று வினவிய பொழுது இந்த தலத்து எம்பெருமான் தான் நாதமுனிகளுக்கு அருள்பாலித்து அந்த இடத்தை நோக்கி அவரை செல்லுமாறு, அதாவது 4000 பிரபந்தங்கள் இவருக்கு எங்கு கிட்ட வேண்டுமோ அந்த திருத்தலம் நோக்கி பயணிக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அதனால் தான் ஆரா அமுதாழ்வான், இந்த பெருமாளுக்குத்தான் ஆரா அமுதாழ்வான் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மற்றைய பெருமாளுக்கு அத்தகைய சிறப்பு இல்லை. எனவே 4000 பிரபந்தத்தை கண்டுபிடிப்பதற்கே காரணமாக விளங்கிய பெருமாள் சாரங்கபாணி. அப்படியானால் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த திருத்தலத்திலே உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல் என்று 2 வாசல்கள் திருவள்ளரை கோவிலை போலவே இங்கும் இருக்கின்றன. அதிலே முக்கியமாக அந்த சுற்று பிராகாரத்திலே நரசிம்ம அவதாரத்தினுடைய காட்சிகள் எல்லாம் வடிக்கப்பட்டிருக்கிறது விக்கிரக வடிவத்தில். தாயார் கோமளவல்லி. விசேஷமாக இந்த சேத்திரன் மகாத்மியத்தை பற்றி சொல்லும் பொழுது ஹேம மகர்ஷியினுடைய சரித்திரம் இங்கே பேசப்படுகிறது. பிருகு மகர்ஷி தன்னுடைய தபோபலத்தால் யாருக்கு தவப்பயனை தர வேண்டும் என்று நைமிசாரண்ய முனிவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க 3 உலகத்திற்கும் செல்ல சிவபிரானுக்கு லிங்க வடிவான வழிபாடே இருக்கட்டும் என்று சபித்தார். பிரம்மாவிற்கு கோவிலே இல்லாமல் போகட்டும் என்று சபித்தார். இத்துணை கோபத்தோடு வந்த பிருகு மகிழ்ச்சி பெருமாளின் மார்பிலே எட்டி உதைத்தாராம், தன்னை காணவில்லை, தன்னிடத்தில் பேசவில்லை என்பதற்காக. உடனடியாக மகாலட்சுமி ஹிருதயத்திலிருந்து அகல உடனடியாக பெருமாள் மகாலட்சுமியின் கோபத்தை தீர்க்க வேண்டும் என்று வைகுண்டத்திலிருந்து புறப்பட தான் தவறை உணர்ந்து கொண்ட பிருகு மகரிஷி எந்த மகாலட்சுமி இருந்த இடத்தில் உதைத்தோமே அந்த மகாலட்சுமியே தனக்கு மகளாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய அவர்தான் ஹேம மகரிஷியாக இந்த தலத்திலே அவதரித்தார். அவருடைய குமாரியாகவே மகாலட்சுமி கோமளவல்லி என்ற பெயரிலே அவதரிக்க அவரை வளர்த்து வந்தார். அந்த தருணத்தில் தான் திருமலை ஆண்டவனான ஸ்ரீனிவாச பகவான் பத்மாவதியை திருமணம் செய்து கொள்ள தன்னை விடுத்து பத்மாவதியை மணந்து கொண்டனையா என்று மகாலட்சுமி கேட்டு பெருமாளை நோக்கி வந்த பொழுது தாயாருடைய கோபத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த தலத்திலே சாரங்கபாணி திருத்தலத்திலே பாதாளத்திலே சென்று மறைந்து கொண்டார். அவருக்கு பாதாள ஸ்ரீனிவாசன் என்று பெயர். இன்னும் அந்த பெருமாள் காட்சி தருகிறார். அந்த பெருமாளை காணாமல் மகாலட்சுமி கடந்து விட அந்த பாதாள ஸ்ரீனிவாசனை கண்ட
ஹேம மகரிஷி வணங்கி நிகழ்ந்ததை சொல்லி தன் நாயகியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த கோமளவல்லியை மணந்து கொண்டு சாரங்கபாணியாக காட்சி தந்தானாம் பகவான். இந்த ஆலயமே தேர் போன்ற வடிவத்திலே இருக்கும். குதிரைகள், அற்புதமான அந்த குதிரையை இழுத்து வரக்கூடியதான அந்த திருத்தேரின் வடிவம், தேர் சக்கரங்கள், தேவர் உலகத்திலிருந்து புறப்பட்டு வந்த தேர் இதுதானோ என்று நினைத்து நான் நினைத்து மலைத்து போகக்கூடிய அளவுக்கு இந்த தேருடைய வடிவமாகவே திருக்கோவில் அமைந்திருக்கிறது. அது மட்டுமா, கும்பகோணம் என்றாலே என்ன பொருள்? ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவாக்கின்படி சிவபெருமான் மூல பிரகிருதியை ஒரு குடத்திலே வைத்து அது பிரபஞ்ச நீரிலே அவற்றை அனுப்பிவிட, அப்படியே அந்த சமுத்திரத்திலிருந்து பிரபஞ்சமே முழுகக்கூடிய சமுத்திரத்திலே அந்த குடம் வர இந்த பகுதிக்கு வந்த பொழுது சிவபெருமான் ஒரு வேட்டுவ வடிவம் தாங்கி, கிராத மூர்த்தி என்று சொல்லுவார்கள், அந்த வடிவத்திலே வந்து ஒரு அம்பை கொடுக்க, அந்த அம்பு குடத்தை உடைக்க, குடத்தினுடைய மூக்கு பகுதி, முனைப்பகுதி அது இந்த தளத்திலே விழுந்ததாம். அந்த கும்பத்திற்கு சாட்டப்பட்டிருந்த யஜ்ஞோபவீதம் ஒரு தளத்திலே விழுந்ததாம். குடத்தினுடைய வாசல் ஒரு பக்கத்திலே விழுந்ததாம். எனவே அந்தந்த விஷயங்கள் விழுந்த இடத்திற்கு அந்தந்த பெயர்களும் சுட்டப்பட்டிருக்கின்றன. குடத்தினுடைய முகப்பு பகுதி, மூக்கு பகுதி இந்த தளத்திலே விழுந்ததால் குடமூக்கு என்று வழங்கி திருக்குடந்தை என்று சொல்லி தற்பொழுது கும்பகோணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருத்தலம் அற்புதமான திருத்தலம். ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கெல்லாம் மிகவும் ஆச்சரியப்பட்டு ஆழ்வார்கள் பொழிந்து பொழிந்து பாசுரங்களை கொட்டிய திருத்தலம் இந்த திருத்தலம். திருமங்கை ஆழ்வார் மட்டுமா, நம்மாழ்வாரால் பாசுரம் சமர்ப்பிக்கப்பட்டது. பேயாழ்வார் உள்ளிட்ட ஆழ்வாராதிகள் எல்லாம் அனைத்து விதமான பிரார்த்தனைகளோடு இந்த தலத்தை வழிபாடு செய்திருக்கிறார்கள். எனவே சாரங்கபாணி திருத்தலம் அற்புதமான வரங்களை எல்லாம் நமக்கு தரக்கூடிய ஒரு திருத்தலம். ஆலயத்தின் வடிவம் ஒருபுறம், ஒரு பக்கத்திலே ஹேம புஷ்கரணி, காவிரி, அரசலாறு என்று இந்த திரு கும்பகோணத்திற்கே நாயகனாக சாரங்கன் காட்சி தருகிறார். பொதுவாக பஞ்சரங்கனை சொல்வார்கள். ஆதிரங்கம், ஸ்ரீரங்கம், சாரங்கம், அப்பாலரங்கம், பரிமள ரங்கம் என்று காவிரி நதி பாயக்கூடிய பகுதிகளெல்லாம் எம்பெருமான் ரங்கநாதனாக சயனம் செய்கிறார். இந்த திருக்குடந்தையிலே யாருக்காக கிடந்தவாறு எழுந்து சேவை சாதிக்கிறார் என்றால் திருவழிசை பிரானுக்கு. அவர் இந்த திருத்தல இறைவனை பாட வருகை தந்த பொழுது சற்று களைப்பின் மகுதியால் அவர் நின்ற சமயத்திலே அவருக்காக எழுந்து, அதாவது ஒருவர் சயனித்துக் கொண்டிருக்கும் போது எழுந்தால் எப்படி இருக்கும், அந்த திருக்கோலத்திலே எம்பெருமான் சாரங்கபாணி இங்கே சேவை சாதிக்கிறான். சயனக்கோலம் உற்சவர் அதி அற்புதமாக ஆரா அமுதாழ்வான், ஆறாமுதா என்றுதான் அந்த எம்பெருமானை அழைப்பார்கள். ஆரா அமுதே என்று பாசுரமே துவங்குகிறது என்றால் பார்த்துக் கொள்ளலாம். அமுதத்திற்கெல்லாம் அமுதமான ஆறாமுதன் என்று இந்த எம்பெருமான் அழைக்கப்படுகிறான் என்றால், இந்த பெருமாள் மற்றொரு திருவிளையாடலையும் இங்கே நிகழ்த்தி இருக்கிறார். அது என்ன? அதாவது விசேஷம் தெரிந்த லட்சுமி நாராயணசாமி என்ற ஒரு பக்தர் இந்த திருத்தலத்திற்காக அநேக கைங்கரியங்களை செய்தார். அவர் தன்னுடைய இறுதி காலத்திலே ஜீவன் பிரிந்த பிறகு அவருக்கென்று குழந்தைகள் இல்லாதபடியினால் தன் ஒருவரையே சரணாகி செய்த அந்த பக்தனுக்காக பெருமாளே வந்து நீத்தார் கடனை நிறைவேற்றினாராம். அதாவது சிராத்தம் செய்தாராம். ஒரு பக்தனுக்காக பெருமாளே சிராத்தம் செய்த தலம் என்றால் இந்த சாரங்கபாணி திருத்தலம். அது என்று தீபாவளி திருநாளன்று இத்தகைய நிகழ்ச்சியை பெருமாள் நிகழ்த்தினார். இன்றும் பார்த்தோமேயானால் அந்த தலத்திலே சரியாக தீபாவளி திருநாளன்று உச்சி பொழுது வரக்கூடிய தருணத்திலே பெருமாள் கையிலே அதற்குரிய தர்பை, அதற்குரியதான விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திருமேனியாக காட்சி தருவார். அதை மற்றவர்கள் யாராலும் பார்க்க முடியாது. அதற்கென்று சில வழிமுறைகள் இருப்பதால், அன்று ஒரு புண்ணிய காலம் என்பதால் இல்லத்திலே மக்கள் இருப்பார்கள். அந்த அற்புதமான ஒரு காட்சியானது ஆலயத்திற்குள்ளேயே நடத்தப்படும். மற்றவர்கள் சேவிக்க இயலாது. ஏனென்றால் பெருமாளை எப்படி பார்க்க, ஏனென்றால் பூணல், எம்பெருமான் அணிந்திருக்கக்கூடிய பூணல் என்பது வலதுபுறமாக அணிந்து அந்த கர்மகாரியம் செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டுமோ அந்த திருக்கோலத்திலே காட்சி தருகிறபடியினாலே மற்றவர்கள் சேவிக்க இயலாது. ஒரு பக்தனுக்காக பெருமாளே அவரை தன் தந்தை ஸ்தானத்திலே வைத்துக் கொண்டு சிராத்தம் செய்யக்கூடிய காட்சி என்றால் அது இந்த சாரங்கபாணி திருத்தலம் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
கோமளவல்லி தாயார் என்று சொல்லக்கூடிய நாச்சியாருடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த தாயாரை உள்ளந்தோறும் நம் இல்லந்தோறும் நினைத்து கொண்டாடினாலே இல்லத்திலே மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது, என்றும் குடும்பம் குதூகலமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. தேர் போன்ற அற்புதமான திருக்கோவில், ஆழ்வார்கள் பாடி திடுத்த திருக்கோவில், சிறப்பு மிகுந்த கோமளவல்லி நாயகியை தன் இதயத்திலே கொண்ட திருக்கோவில், பஞ்ச ஆயுதங்களை தாங்கி நிற்கக்கூடிய பஞ்சாயுத பாணியாக சாரங்க ராஜனாக கும்பகோணத்திற்கே ராஜாவாக விளங்கக்கூடிய திருக்கோவில், பாடல்களை 4000 பாசுரங்களை தேடி வந்த நாத முனிகளுக்கு அது இருக்கக்கூடிய திசை நோக்கி கரம் காட்டிய திருக்கோவில், இப்படி பல்வேறு பெருமைகளை பெற்ற சாரங்கபாணி திருக்கோவிலுக்கு வந்து நாம் உளமுருக பிரார்த்தனை செய்தால் முற்பிறவியிலே நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல அனுகிரகங்கள் வரங்கள் கிடைக்காமல் போயிருந்தாலும் இந்த பிறவியிலே அதை நாம் பெற்றுவிடலாம். விருது வாங்க வேண்டும் என்று நினைத்து அதற்காக உழைப்பவர்கள், கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரர்களுக்கு அவர்களுடைய உழைப்புக்கேற்ற திறமைக்கேற்ற விருதுகளும் அவர்களுக்கேற்ற உயர்நிலையும் இந்த தலத்து பெருமாளை வணங்கினால் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே ஆரா அமுத பெருமாளை ஆழ்வார்கள் துதித்த வண்ணம் நாம் அந்த சாரங்க பாணியை துதித்து நலம் யாவும் பெறும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.